பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் வாரிசுதாரர்கள் பதவி இருக்காங்க பல பட்டியல் போட்டு நாங்கள் காமிச்சிட்டோம். நம்ம குமரி இருந்த பொண்ணு தானே, அவர் பண்ண தியாகம் அவர் காங்கிரஸில் பண்ணு. அதுக்கப்புறம் தான் அந்தம்மா வாரிசுகள் வந்தாங்க. எங்களுக்கு வாரிசு இருக்கவங்களாம் தலைவரை கொண்டாடுறாங்க, இல்லாதவங்க அங்கலாய்த்திக்கிறதுல அர்த்தம் இல்லை. 50 வருஷமாக இதே சொல்லிட்டு இருக்காங்க. வாரிசுன்னு சொல்லிட்டு போனவங்களாம் கட்சியில் எங்களோட தான் வந்துட்டாங்க. அதை பற்றி கேட்குற அருகதையும் யோகியதையும் லோக்கல் ஸ்டாண்டிங் எச் ராஜா கிடையாது. அதை பற்றி சுதர்சனம் கேட்கலாம், கேபி சங்கர் கேட்கலாம், இங்கே உட்காந்து திமுக தொண்டன் கேட்கலாம். எச் ராஜாக்கெல்லாம் கிடையாது. ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு நிதி மந்திரி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி கூட ஜெயிச்சு வரல. சில பேருக்கு பதவி கொடுக்குறது சில காரணங்கள் இருக்குல்ல, அது பொறுத்து அதே காரணங்கள் அந்த இது கொடுத்துருக்கோம். அந்தம்மா யாரு? அந்தம்மா குமரி இருந்த பொண்ணு தானே, அவர் பண்ண தியாகம் அவர் காங்கிரஸில் பண்ணு. அதுக்கப்புறம் தான் அந்தம்மா வாரிசுகள் வந்தாங்க. அதனால் தமிழ் இசையெல்லாம் பேசுறதுக்கு லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. அதுவும் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது டைனாசிட்டி ரூல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டைனாசிட்டி ரூல் ஹஸ் பீன் அக்செப்டட் நார்ம் இன் இந்தியன் பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. காஷ்மீரத்துலேருந்து கன்னியாகுமரி வரல எடுங்க, ஷேக் அப்துல்லாவுடைய வரலையா? இங்கே பக்கத்தில் இருக்க சந்திரபாபு நாயுடு யார்? என் டி ராமனோட மாப்பிள்ளை தானே. பீகாரில் யார்? உத்தரப்பிரதேசில் யார்? மகாராஷ்டிராவில் யார்? மத்திய பிரதேசில் யார்? எங்களுக்கு வாரிசு இருக்கவங்களாம் தலைவரை கொண்டாடுறாங்க, இல்லாதவங்க அங்கலாய்த்திக்கிறதுல அர்த்தம் இல்லை. 40 மாதங்களா அதிகாரம் படைத்தவர்களுக்கு தான் சூரியன் உதிக்குது, மற்றவர்களுக்கு சூரிய கிரகணம் மட்டுமே கிடைக்கிறது. தமிழக மக்களுக்கு விடியல் என்றால் என்னவென்று இப்போது புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அண்ணாமலைக்கு சரித்திரமும் தெரியாது, பூகோளமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் உயிரோடு உள்ள செத்து போட்டாங்கன்னு சொல்லுவார். பிளானட்டை பற்றி தெரியறதுக்குலாம் அவருக்கு சான்ஸ் இல்லை. அவர் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, அவர் பணியாற்றி வந்தார். அல்லாத ஊருக்கு உப்பு சக்கரை மாதிரி அவர் தலைவராகினாங்க. இது ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் அவர் எங்கேருந்து பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மட்டும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் வாரிசுதாரர்கள் பதவி இருக்காங்க பல பட்டியல் போட்டு நாங்கள் காமிச்சிட்டோம். சும்மா அது 50 வருஷமாக இதே சொல்லிட்டு இருக்காங்க. வாரிசுன்னு சொல்லிட்டு போனவங்களாம் கட்சியில் எங்களோட தான் வந்துட்டாங்க இல்லையா? அதனால் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அன் அக்செப்டட் நார்ம் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். எமினன்ட் லீடர்ஸுடைய லீகல் ஏர்ஸ் எல்லாம் லீடர்ஸாக வருவது அக்செப்டட் நார்ம்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி. இதை ஹிஸ்டரி படித்து பார்த்தா தெரியும். அதனால் இதனால தான் இந்தியா ஒழுங்காக இருக்கு போயிட்டுருக்கு. காஷ்மீர்லாம் அழிஞ்சிடுச்சா? ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு வந்தார், ஜெகன்மோகன் ரெட்டி யார்? I can name almost all the states. ஜார்க்கண்டில் சிப்பு சூராவுடைய மகன் தான் இருப்பாரு. எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அடிப்படையில், சமுதாய அடிப்படையில் அமைச்சரவை பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் இதை மோடியை பார்த்து கேட்கணும். தமிழ்நாட்டில் இதுவரையில் யாருமே கொடுக்காத அளவுக்கு பிரதிநிதித்துவம் வன்னியர்களுக்கு 4 பேர் கொடுத்துருக்காரு தலைவர். எந்த ஆட்சியிலும் கொடுத்தது கிடையாது, கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, வன்னியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது போல யாருமே கிடையாது. சென்னை மாநகரத்தை முதலாக ஒரு வன்னியரை மேயராக்க வேண்டும்னு அண்ணா அந்த காலத்தில் முடிவெடுத்து சம்பந்தம் என்ற ஒருத்தர் திமுக சார்பில் முதல்ல மேயராக்கந்தே நாங்கள் தான். அதுக்கடுத்து ஆறுமுகத்தை ஆக்கணும். அதனால் வன்னியர்களுக்கு செஞ்சதெல்லாம் நாங்கள் தான். 20% கொடுத்தது பட்டியலே போட்டு காட்டியாச்சு. அவர் சொல்கிறது 4 பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. இதுவரையில் யாருமே எந்த அமைச்சரும் இல்லை. அது அவர் எங்களை கேட்குறாருல்ல, அதே மாதிரி மத்திய அரசில் யாராவது கேட்டு அவர் வாங்கணும். அவங்க சங்க மந்திரியாக இருக்கார், அவர் மீன் எம்பியாக இருக்கார், அவர் கேட்டு வாங்குறதுன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். சார் 2026 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கா சார்? அது யார் சொன்னது? யூகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் எங்களுக்கு ஒரு அண்ணா பெரியார் அண்ணா வச்சுருந்தார், அண்ணா கலைஞர் வச்சுருந்தார், கலைஞர் தளபதி வச்சுருந்தார். தளபதி இன்றைக்கி இவரை ஒரு லெஃப்டினெண்ட்டாக வச்சுருக்கார். ஒரு இயக்கத்துக்கு அப்படி இருந்தால் தான் கட்சி நன்றாக இருக்கும், வளரும். நீங்கள் அதிமுக என்னாச்சு?
4 கூறா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆக இந்த ஆராய்ச்சிகள்லாம் நீக்கப்பட்ட அமைச்சர்களை மறுபடியும் சேர்க்கும் போது அதற்கான காரணங்களை அவர் என்ன தப்புனால நீக்கினாங்க, என்ன தப்பு அது நிவர்த்தி ஆயிடுச்சு இப்ப சேர்த்திருக்காங்க அப்படின்னு மக்கள் கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னுதாரணங்களே இருக்கு. முந்திரா கேஸ்ல டிடி கிருஷ்ணமாச்சாரி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக நீக்கப்பட்டார். அதே டிடி கிருஷ்ணமாச்சாரியை பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காங்கிரஸ் பேரில் நேரு அவர்கள் இந்த குற்றச்சாட்டை சொன்னவரே வந்து இந்திரா காந்தியுடைய கணவர் தான் பார்லிமெண்ட்டில் சொன்னவர். உடனடியாக அந்த முந்திரா வழக்கில் டிடி கிருஷ்ணமாச்சாரி பதவி இருந்தார். அடுத்து 62 அதே பண்டிதர் நேரு டிடி கிருஷ்ணமாச்சாரியை மினிஸ்டர் வித்வுட் போர்ட்ஃபோலியோ, இலாக்கா இல்லாத மந்திரி, அதான் பிரைம் மினிஸ்டருக்கு நிகராக பதவி கொடுத்தார். இதெல்லாம் அரசியல் சகஜம் நடக்கிறது. இந்தியன் ஹிஸ்ட்ரி தெரியாமல் பாலிடிக்ஸ் தெரியாமல் பேசுகிறவர்கள் இதெல்லாம் கருத்து. டிடி கிருஷ்ணமாச்சாரிக்கு எப்படி கொடுத்தாங்களோ அவரும் முந்திரா கேஸில் போனவர் தானே. அடுத்து நேரு விட புத்தாலி உலகத்தில் இருப்பதாக நான் கருதவில்லை. என்ன கொடுத்தாங்களா? அதே மாதிரி நாங்களும் விளக்கம் கொடுத்துட்டோம். இதெல்லாம் வந்து வழக்கு, இன்னைக்கு வழக்கு வந்து ஒரு முடிக்கப்பட்ட வழக்கு. செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரைக்கும் முடிக்கப்பட்ட வழக்கு. அது நீதிமன்றத்தில் இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்கு. வழக்கெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் சொல்ல விரும்பவில்லை. இது திட்டமிட்டு பழிவாங்கப்பட்ட மேல்முறையை செஞ்சு உணவு எல்லாரும் என்ன நினச்ச பிஜேபி என்ன நினச்சதுன்னா, எப்படி மகாராஷ்டிராவில் சரத்பவாருடைய தம்பி அஜித் இழுத்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இழுக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் இவர் வந்து உறுதியாக இருந்துட்டார். இழுக்க முடியலன்னு ஒன்று சீ இந்த பழம் போய்க்குன்னு விட்டுட்டு அரசியல் நீதிமன்றம் சார்பாக பண்ணிட்டு விட்டார். எச் ராஜா வந்து 60-70 ஆண்டுகளாக வந்து திமுக தலைமை அமைச்சர்களுக்கு தலைமை ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனால் வந்து ஒரு குடும்ப அரசு சொல்ற எச் ராஜா வந்து அதை பற்றி கேட்குற அருகதையும் யோகியதையும் லோக்கல் ஸ்டாண்டிங் எச் ராஜா கிடையாது. அதை பற்றி சுதர்சனம் கேட்கலாம், கேபி சங்கர் கேட்கலாம், இங்கே உட்காந்து திமுக தொண்டன் கேட்கலாம். எச் ராஜாக்கெல்லாம் கிடையாது. சார், தொடர்ந்து வீட்டு வரி உயர்ந்துகிட்டே இருக்கு. போட் கிளப்ல பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு. திருவள்ளூர் இது மாதிரி உள்ள ஏரியாக்கள்ல ஜாஸ்தியா இருக்கு. அடுத்த வாட்டி கூட ஏற்ற போறாங்க. இது பின்னடைவா வராது? இல்லை, ஏற்கனவே இதை பற்றி நானும் ஆனந்தூர் சேர்மனாக இருந்தேன். எப்படி திருவத்தூர் இணைக்கப்பட்டதோ அதே போல் ஆனந்தூர் இணைக்கப்பட்டது. இது சம்மந்தமாக நான் கொடுத்து அதை வந்து சென்னை கார்பரேஷன் ஆணையராக இருந்த கார்த்திக் அவர்கள் அதை ரெகுலரைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. டு சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்ததா அதை நிச்சயமாக சர்க்கார் சரி செய்யும். ஒரு சில அமைச்சர்கள் அமைச்சர் பதவிகளாக மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் செந்தில் பாலாஜி அவருக்கு மட்டும்தான் அதே பொறுப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்க? அதை கேட்கறதுக்கு அவங்க யாருக்கு கொடுக்கணுன்றது முதலமைச்சர் முடிவு பண்ணார். அதெல்லாம் முதலமைச்சர் டிஸ்கஷன் யாரும் கேட்க முடியாது. ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு நிதி மந்திரி கொடுக்குறாங்க? அந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி கூட ஜெயிச்சு வரல. சில பேர் பதவி கொடுக்குறது சில காரணங்கள் இருக்குல்ல, அது போல அதே காரணங்கள் அந்த இதை கொடுத்துருக்கோம். நன்றி.